ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு ஹார்ட் டிசைன் கீ செயின் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது உல்லன் நூல், ஊசி, நம்ம அதை டிசைனை இது முடிக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன ஊசி, 2 பாசி அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு, பஞ்சு உள்ளே வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு நூல் எடுத்து மேஜிக் நாட் போட்டு விடுங்க. நம்ம இது ஒரு வால் ஹேங்கிங் அவுட்டும் பண்ணலாம். இதை முதல்ல மேஜிக் நாட் போட்டுடுங்க. இன்னும் ஒரு நேரம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், மேஜிக் நாட் போட்டு 4 செயின் போட்டு ட்ரிபிள் க்ரோஷே, 3 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். 1 போட்டாச்சு, 2, 3 போட்டாச்சு. டோட்டல் 4 ட்ரிபிள் க்ரோஷே. முதல்ல 4 செயின் போட்டு அதுக்கு பிறகு 3 ட்ரிபிள் க்ரோஷே, 4 டபுள் க்ரோஷே. Next 4 double crochet, 3, 4. इनमें ट्रिपल, 2 ट्रिपल क्रोशे, 4 डबल क्रोशे कड़ताल 2 ट्रिपल क्रोशे. அதில் சென்டரில் நடுவில் ஒரு பின்னை குத்திடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் சென்டர் எதுன்னு. 4 डबल क्रोशे, இழுத்து விட்டுடுங்க. 3, 4. இன்னும் பழையபடி ट्रिपल क्रोशे, 3 ट्रिपल क्रोशे போட்டு ट्रिपल क्रोशे, 3 செயின் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் ஷேப் கிடைக்கும். இதை அப்படியே டைட் பண்ணி எடுத்து பாருங்கள், ஹார்ட் ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ இன்னும் ஒரு செயின் போட்டு நம்ம முதல்ல 3 4 செயின் போட்டோம்ல, அந்த இடத்துல சிங்கிள் இந்த முதல் ட்ரிபிள் க்ரோஷே இருக்குல்ல, அதில் ஒரு 2 சிங்கிள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷே.
இனிமேல் அதில் செகண்டில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே. சேம் இடத்துல ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு சங்கிலியில் 3 டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு சங்கிலியில் 3 டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் சங்கிலிலையும் 3 டபுள் க்ரோஷே. நம்ம 4 டபுள் க்ரோஷே இப்போ ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருந்ததில் 3 டபுள் க்ரோஷே போட்டுடணும். பாருங்கள், நம்ம 4 ட்ரிபிள் க்ரோஷே இருக்குல்ல, அதில் அவ்வளவும் 3 டபுள் க்ரோஷே. இனிமேல் 4 நெக்ஸ்ட் செயினுக்கு ஒரு டபுள் க்ரோஷே. இப்படி இனிமேல் 4 செயினுக்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே போடணும். நெக்ஸ்ட் ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. இது நெக்ஸ்ட் சங்கிலிக்குள்ளே 2 டபுள் க்ரோஷே. ஒரே சங்கிலிக்குள்ளே 2 டபுள் க்ரோஷே. இனிமேல் இந்த இதை ஊக்க கலத்தி எடுத்துக்கிட்டு இந்த பின்னை கலத்தி எடுத்துடணும். நம்ம பின் போட்ட இடத்துல டபுள் க்ரோஷே. சேம் இடத்துல 3 டைம்ஸ் ஒரே சங்கிலிக்குள்ளே 3 டைம் டபுள் க்ரோஷே பண்ணணும். நெக்ஸ்ட் சங்கிலிக்குள்ளே 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் சங்கிலிக்குள்ளே டபுள் க்ரோஷே 1 ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் சங்கிலிக்குள்ளே இப்படி 4 டபுள் க்ரோஷே. பாருங்கள், 2 3 4. இனிமேல் நம்மளுக்கு ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்துடும். இப்போ ஒரே இடத்துல 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போடணும். ஒரே இடத்துல 3 டைம் டபுள் க்ரோஷே. சேம் ஸ்டிச்சில் ஒரு 3 டைம்ஸ் லாஸ்ட்டில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு ஒரு லாஸ்ட் சங்கிலியில் லாஸ்ட் க்ரோஷே போட்டுருவோம்ல ட்ரிபிள் சங்கிலி, அதில் சிங்கிள் க்ரோஷே 2 சிங்கிள் போட்டு இன்னும் முடிக்க வேண்டியது தான். நம்மளுக்கு ஹார்ட் ஷேப் அழகாக வந்துடுச்சு. இதை டைட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதே போல் இன்னொன்று செய்து வச்சுக்கிட்டு, அதை ஏற்கனவே நான் ஒன்று செய்து வச்சுருக்கேன்.
இதில் ஜாயின் பண்ணணும். நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாமே உள்ளே தான் போகும். நல்ல பக்கத்தை மேலேயும் கிளியும் வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணி பாருங்கள், ஒரு சங்கிலிக்குள்ளே மேல் சைடில் உள்ளதும் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், சங்கிலியில் பேக் சைடில் பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட் சைடில் உள்ள சங்கிலியில். அதே போல் அங்கே ஃப்ரண்ட் சைடில் உள்ளது அதில் பண்ணணும். அதில் கொடுத்து எடுத்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நல்லா அழகாக தெரியும். இப்படியே எல்லா இடமும் கொஞ்சம் இடம் விட்டு ஜாயின் பண்ணுங்கள். இப்படி எல்லா இடமும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம இனிமேல் கொஞ்சம் இடம் விட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இனிமேல் உள்ள உங்களுக்கு எவ்வளோ பஞ்சு அடைக்கணுமோ உள்ள அடைச்சி அதையும் ஜாயின் பண்ணி கீ போடுறதுக்கு ஒரு சங்கிலியும் போட்டு முடிச்சிடலாம். பஞ்சை நல்லா உள்ளே தள்ளி வச்சுட்டு எல்லாம் முடிச்சிடுங்க. பாருங்கள், ஒரு ஹார்ட் ஷேப்பு அழகாக வந்துட்டு. இனிமேல் வந்து நம்ம கீ போடுறதுக்காண்டி ஒரு சங்கிலி
போட்டு 10 சங்கிலி போட்டு 10 செயின் 10 செயின் போட்டு நெக்ஸ்ட் இப்போ ஆப்போசிட் சைடில் பண்ணி எடுத்து முடிச்சிருங்க. நம்ம மீதி இந்த நூலை ஒரு அந்த ஊசியில் கோர்த்து வெளியே தெரியாதபடி உள்ளே கோர்த்து எடுத்துருங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். கட் பண்ணி எடுத்துருங்க. நமக்கு இப்போ அழகான கீ செயின் இல்லை கீ செயின் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை வால் ஹேங்கிங் பாசிகள் வச்சு எல்லாம் வால் ஹேங்கிங் பண்ணலாம். நடுவில் ஒரு பாசி வச்சு இந்த வால் ஹேங்கிங் பாருங்கள், இதே போலேயும் பண்ணலாம். பாசி வச்சு இதே போலேயும் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.